வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் நிராகரிப்பு. பிரதமர் மோடியின் மிஷன் சக்தி உரை தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என தேர்தல் ஆணையம் விளக்கம். பாஜக என்ற படகு மூழ்குவதை காப்பாற்றவே மிஷன் சக்தியை கையில் எடுத்தார் பிரதமர் மோடி. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வெளியிட உள்ளதாக தகவல். 5 கோடி பேருக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை அனுமதிக்க கூடாது என பாஜக நிர்வாகி மனு தாக்கல். மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் 2 வாரங்களில் விசாரிக்கப்படும் என உறுதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அன்று கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளிக்கு முந்தைய நாளில் பெரிய வியாழன் பண்டிகை கொண்டாடப்படுவதால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவ பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் தலைவர் அந்தோனி பப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கிறிஸ்தவ பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் போது தேர்தல் ஆணையம் அப்பள்ளிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதால் வழிபாடு செய்ய முடியாத நிலை ஏற்படும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. விவாதங்களுக்கு பின்னர் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரவக்குறிச்சி உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதியே தேர்தல் நடத்த வேண்டும் என திமுக கோரியிருந்தது. இது தொடர்பான விசாரணையில் திமுகவின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்தனர். விவசாயிகள் நலன் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி அறிவிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் அதிமுக காட்டிய அக்கறையை திமுக ஒருபோதும் காட்டியது இல்லை என்றும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே சிலை கடத்தலை தடுக்க தனி போலீஸ் பிரிவு அமைக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். மத்தியில் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் திட்டம் என்றால் அதை பாஜக கொண்டு வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். தென் சென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தன், காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல், ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோருக்கு வாக்கு சேகரித்த அவர் போரூர், பூந்தமல்லி உள்ளிட்ட 15 இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நிறைவாக திருக்கழுங்குன்றத்தில் பரப்புரையாற்றிய முதலமைச்சர், விவசாயிகள் நலன் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி அறிவிக்கப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர், தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய இரட்டை சிலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மாவுடைய ஆட்சியில தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இங்க கூட திருக்கழுங்குன்றத்தில் பேசிட்டு போனதா சொன்னாங்க. ஸ்டாலின் பேசிட்டு சொன்னாங்க, ஊழல் நிறைந்த ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சின்னு எங்க போனாலும் பேசிட்டே இருக்கிறார். என்னையா கண்டுபிடிச்ச சொல்லு, ஊழல் ஆட்சிங்கிறீங்களா? ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னா தானே ஊழல் ஆட்சின்னு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கருணாநிதி ஆட்சி போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது. அண்டை நாட்டுடைய அச்சுறுத்தலை முழுமையாக வேரோடு பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் திறமையான பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆக அப்படி திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
தமிழகத்தின் உரிமைகள் பறிபோன நேரத்தில் அதனை காப்பாற்றியது அதிமுக அரசு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் பரங்கிப்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது காவிரி உள்ளிட்ட எந்த பிரச்சினையிலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என குறிப்பிட்டார். ஆனால் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோன நேரத்தில் அதனை காப்பாற்றியது அதிமுக அரசு என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் கூறினார். ஜெயலலிதா ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புடன் இருந்ததாகவும், இஸ்லாமியர்களுக்கு நோன்பு காலத்தில் கஞ்சி வைக்க இலவச அரிசி கொடுத்தும் ஹஜ் புனித பயணத்திற்கு மானியம் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னாலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது காவிரி பிரச்சனை போன்ற இலங்கை தமிழர்கள் போன்ற பிரச்சனைக்கு தமிழகத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இன்னொரு பக்கமும் இன்றைக்கு தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த இரண்டு கூட்டணியுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தை, திறனை, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தது யார்? ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் பறிகின்ற பொழுது அதை கட்சி காப்பாற்றி பெற்றுத்தந்த முதலமைச்சர் யார், பெற்றுத்தந்த இயக்கம் யார் என்பதனை சீர்தூக்கி பார்த்து, அப்படி சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது காவிரி பிரச்சனையில் காவிரி நடுவமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். பரங்கிப்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு புவனகிரி மற்றும் சிதம்பரம் நகரங்களில் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிரச்சாரம் செய்ய நேரம் இல்லாததால் மக்களிடம் கையை அசைத்தபடி அவர் சென்றுவிட்டார். இதனால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு ஆனந்தனுக்கு ஆதரவாக வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது தம்மிடம் குறைகளை எடுத்துரைத்த பொதுமக்களிடம் விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்தார். தென்சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் நம்பிக்கை தெரிவித்தார். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தென்சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தை பொறுத்தவரையில் மத்தியிலும் பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அதன் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 40 தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எங்கே சென்றாலும் மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்று தொடர்ந்து அவர்களுக்கு மக்களுக்கு சேவையாற்ற அந்தந்த வேட்பாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் தோல்வி பயத்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கியுள்ளதாக ஓபிஎஸ் இபிஎஸ் மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன் ராஜாவை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்து வருகிறார். பொன்னேரியில் வாக்கு திரட்டிய அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். தேர்தல் தோல்வி பயத்தால் குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கியதாக ஓபிஎஸ் இபிஎஸ் மீது குற்றம் சாட்டினார். மேலும் அவர்கள் இருவரும் பதவி அளித்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் என்றும் தினகரன் விமர்சனம் செய்தார். உச்சநீதிமன்ற குக்கர் சின்னத்தை தரவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வார்கள். இங்கே ஆட்சியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அவர்களின் தாடியாகிய மோடியிடம் சென்று அவருக்கு மாத்திரம் குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்
வர முடியாது. திமுக தேர்தல் அறிக்கையில் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் என யாரும் இல்லை, காமெடியன்கள் மட்டுமே உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு நல்ல அறிவிப்புகள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் 90% காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராமதாஸ், மீதமுள்ள 10% கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் என யாரும் இல்லை எனவும் காமெடியன்கள் மட்டுமே உள்ளதாகவும் விமர்சித்தார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே காப்பி அடித்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் காப்பி அடித்தார்கள். 60% காப்பி அடித்தார்கள். இப்பொழுது 90% காப்பி அடித்தார்கள். அந்த 10% அதில் ஏதாவது ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு பார்த்தா எல்லாம் அதில் கதாநாயகனும் இல்லை, கதாநாயகி இல்லை, வில்லனும் இல்லை, காமெடியும் மட்டும்தான் இருக்கிறோம். நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் விண்வெளியில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் மிஷன் சக்தியை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியிருப்பதாக தெரிவித்தார். இந்த சாதனை மூலம் எலைட் சூப்பர் கிளப் எனப்படும் நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்த இடத்தில் 4வது இந்தியா இடம்பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். இந்நிலையில் விஞ்ஞானிகள் சாதனைகளை வைத்து பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயம் தேடக்கூடாது என விமர்சித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் விதிமீறல் என்று கூறி தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தன. இதையடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் உரை குறித்து ஆராய துணை தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழுவினர் பிரதமர் மோடியின் உரையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக என்ற படகு மூழ்குவதை காப்பாற்றவே பிரதமர் மோடி மிஷன் சக்தியை கையில் எடுத்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள செய்தியில், ஆராய்ச்சி, விண்வெளி, மேலாண்மை மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஆண்டுதோறும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மிஷன் சக்தி பயன்படுத்தி பிரதமர் மோடி வழக்கம் போல் மக்களிடம் நன்மதிப்பை பெற முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ள மம்தா, உண்மையில் இதற்கு தகுதியுடையவர்கள் நமது விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். மிஷன் சக்தி வெற்றி குறித்த உரை பிரதமர் மோடியின் மற்றொரு நாடகம் என்றும் தேர்தலுக்காக இதுபோன்று விளம்பரத்தை தேடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் நடவடிக்கைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் செயல் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி காலாவதியாகும் நேரம் வந்துவிட்டதாகவும் பாஜக என்ற படகு மூழ்குவதை காப்பாற்றவே பிரதமர் மோடி மிஷன் சக்தியை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிடவுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப் போவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதை காங்கிரஸ் கூட்டணி பிரச்சாரம் செய்து வருகின்றது. இந்நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதியன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிடுகிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஏழை குடும்பங்களுக்கு 72,000 ரூபாய் உள்ளிட்ட ஏராளமான சலுகை வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25 கோடி பேருக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டு அதிகரிப்பு, பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க நிதி உதவி, இளைஞர்கள் தொழில் தொடங்க அரசிடம் அனுமதி பெறும் முறை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது.
ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாமா என கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தலில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை அனுமதிக்கக்கூடாது என பாஜக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பதில் அளிக்கப்பட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என 2004 மற்றும் 2016 தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்ததாகவும், மத்திய அரசு இதை ஆதரிப்பதால் இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்த முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து இந்த வழக்கு 2 வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் மதசார்பற்ற ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தி மத்திய அரசு மிரட்டி பார்ப்பதாக கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனையின் போது பாதுகாப்புக்காக வழக்கம் போல் மாநில காவல்துறையை கோராமல் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் உதவியுடன் சோதனை நடத்தியிருப்பதாக குமாரசாமி குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பழிவாங்கும் நோக்குடன் அரசியல் தலைவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையை ஏவவிட்டு சோதனை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக காங்கிரசுக்கும் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கும் நெருக்கமான தொழிலதிபர்களை குறிவைத்து இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும், மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செய்தது போன்று கர்நாடகாவிலும் தக்க பதிலடி கொடுப்போம் என குமாரசாமி எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசின் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கைக்கு தாங்கள் பணிந்துவிட மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மீத்தேன், கச்சத்தீவு, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் பெயரை உச்சரிக்க தெரியாதவர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பதாகவும் அவர்களை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள மீத்தேன், கச்சத்தீவு, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்படும் என பிரதமர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய மெகா கூட்டணி, மக்கள் வரவேற்கும் கூட்டணி. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடியை முன்னிறுத்தி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கூட்டணி. ஏன்னா எதிரணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் யாருன்றதை கூட தைரியமா சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஆனா நம்ம கூட்டணியில பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை வருவார். ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம். 40 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. மீத்தேன் இருக்கு, கெயில் இருக்கு, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்குங்க. உறுதியாக இந்த கூட்டணியின் மூலம் வெற்றி பெற்று பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் உறுதியாக நாங்கள் பெற்றுத் தருவோம் அப்படின்றத உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கூறினார். பல்லாவரத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த பல்லாவரத்தில் அதிமுக கூட்டணி கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை வெற்றி பெற செய்வது மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேன்கனிக்கோட்டையில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 17 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கோவிந்தராஜ் வீட்டில் 26 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணம் இருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் வருமான வரித்துறையினர் கோவிந்தராஜ் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 26 லட்சம் ரூபாய் பணத்தை கண்டறிந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கோவிந்தராஜிடம் அந்த பணத்திற்கான ஆவணங்களை கேட்டுள்ளனர். ஆனால் அவற்றில் 9 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே முறையான ஆவணங்கள் இருந்துள்ள நிலையில் கணக்கில் வராத மீதமுள்ள 17 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தாளவாடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் காரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 7,08,220 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கார் சீட்டின் அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3,36,000 ரூபாய் பணம் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வாகன ஓட்டுநரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். செங்கத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 4,5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற காரை சோதனை செய்தபோது அதில் ஆவணங்கள் இன்றி 2,77,000 ரூபாய் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் பார்த்த சாரதியிடம் பணத்தை ஒப்படைத்தனர். இதனிடையே நெல் விற்பனை மூலம் கிடைத்த 1,80,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தனியார் வங்கியில் உள்ள நகைகளை மீட்க விவசாயி தனக்கோட்டி சென்றுள்ளார். அவரை சோதனை செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி விவசாயி வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். சென்னையில் அலுமினிய பாத்திரங்களை ஏற்றிக்கொண்ட லோடு வேன் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. கனகச்செட்டிக்குளத்தில் வாகனத்தை மறித்த தேர்தல் பறக்கும் படையினர் அதில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி வாகனத்தில் இருந்த 80,000 மதிப்புடைய அலுமினிய பாத்திரங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். இதனிடையே தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக கோவையில் தனியார் பள்ளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இதுவரைக்கும் 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என கூறிய அவர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் 50 லட்சம் ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோயம்புத்தூரை பொறுத்தளவில் ஒரு வழக்கு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம் நிகழ்வு இங்கே கோயம்புத்தூரில் நடந்த பொழுது ஒரு தனியார் பள்ளி முன் அனுமதி இல்லாமல் அரசியல் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அது ஏன் அந்த மாதிரி வழங்கப்பட்டது என்பது அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் கொடுத்தோம். நேற்றைய தேதி வரையில் தான் இருக்குது. சுமார் 2 கோடி அளவுக்கு நம்ம பணம் பறிமுதல் செஞ்சுருக்கோம். பணத்துக்கு சொந்தக்காரரிடமிருந்து உரிய ஆவணங்கள், உரிய விளக்கம், உரிய ஆதாரங்கள் எல்லாம் பெறப்பட்டு சுமார் 50 லட்சம் இப்போது வரை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆக்கிவிட்டதாக பார் நாகராஜ் தெரிவித்துள்ளார். கோவை சிபிசிஐடி அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முழு பதிலையும் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் திருநாவுக்கரசு வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேட்டூரில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற போலீசாரின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலீசாரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இந்த அணிவகுப்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். கன்னியாகுமரி அருகே பாஜக பொதுக்கூட்டத்தில் காலியாக இருந்த இருக்கைகளை படம் பிடிக்க முயன்ற பத்திரிகையாளர்களை அக்கட்சியினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தனது உரையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மேடையை விட்டு இறங்கினார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக சார்பில் கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காலியாக இருந்த இருக்கைகளை பத்திரிகையாளர்கள் படம் பிடித்தனர். இதனை கண்ட அக்கட்சியினர் பத்திரிகையாளர்களை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மேடையில் பேசிக் கொண்டிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தனது உரையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மேடையை விட்டு இறங்கினார். புதுக்கோட்டையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை பொது அலுவலக வளாகத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பழனி முருகன் கோவிலில் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தனது மனைவி மற்றும் மகனுடன் வருகை புரிந்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முருகன் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமி, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனது மகன் நிகில் கவுடா மாண்டியா தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அவர் வெற்றி பெற வேண்டி முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் கூறினார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.